அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்பராசியை பத்தி பார்க்க போறோங்க. கும்பராசி அன்பர்கள், இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன நடந்துன்னு இருக்கு? கடந்த காலம் எப்படி இருந்தீங்க? இப்போ நிகழ்காலம் எப்படி இருக்கீங்க? வருங்காலம் எப்படி இருப்பீங்க? 2024 கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? 2025 கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? அதை பார்க்கலாம். முக்கியமாக நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. கும்பராசிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டங்க. டெஃபினட்டா பாத்தீங்கன்னா முக்கியமாக சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்துக்கு இந்த 2024 இந்த மே மாசம் ஒரு முக்கியமான காலகட்டம். ஏனென்றால் நீங்க 7.5 சனியில இருக்கீங்க. நீங்க கும்பராசி 2020 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. 2020 ஜனவரி மாசம் உங்க கூடவே தான் கொரோனா வந்தது. உங்க ராசிக்கு உள்ள வரும்போது தான் இதுல இருந்தே தெரியுது உங்க ராசி ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு ராசி. ஏன்னா நீங்க சனியோட ராசியில பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும் போதுதான் உலகத்துக்கே கொரோனா வந்தது. சரிங்களா? உங்களுக்கு 2020 இருந்து 2020, 21, 22 விரைய சனியா இருந்தது. 2023, 24, 25 ஜென்ம சனி. 2026, 27, 28 பாத சனி. சரிங்களா? இதுல நட்சத்திரங்கள் மாறும். அதுவும் நான் அப்பப்போ வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ கரெக்டா இந்த 7.5 சனியில சென்டர் பாயிண்ட்ல இருக்கீங்க. கரெக்டான சென்டர் பாயிண்ட்ல இருக்கீங்க. ஜென்ம சனியில இருக்கிறீங்க. கும்பராசி அன்பர்கள் கடந்த காலத்துல யாரும் ஒரு நிம்மதியா இல்லை. முக்கியமா அவங்க மனசு ஹாப்பியா இல்லை. அவங்க மிகவும் மன அழுத்தத்துல இப்ப இருக்கிறாங்க. மன அழுத்தத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. ரைட்டுங்களா? ஏன்னா ஜென்மசனி நடந்துன்னு இருக்கு. 7.5 சனி நம்மளை உட்கார வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காது. நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்கு பேரு 7.5 சனி கிடையாது. நம்மளுக்கு நல்லது செய்யறது பாத்தீங்கன்னா வெற்றி சனி இருக்கு, லாபஸ்தானத்து சனி இருக்கு, 10ஆம் இடத்து சனி இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லது செய்யும். ரைட்டுங்களா? இந்த 7.5 சனி நம்மளுக்கு மனிதர்களுக்கு, உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஏழையோ பணக்காரனோ எல்லாருக்கும் சமமான சரியாக பாத்தீங்கன்னா கெடுபலன் நடக்கும். அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி நடக்கும். ஒரு கூலி தொழிலாளிக்கு ஒரு 50,000 1 லட்சம் கடன் ஏற்படும். இதே ஒரு பெரிய பணக்காரரா இருந்தா கோடிக்கணக்கில் கடன் ஏற்படும். அவங்களுக்கு என்னென்ன வயசு இருக்கோ, 10 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம். அவங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனை வரும். 50 வயசு பெரியவருக்கு காதல் பிரச்சனை எல்லாம் இருக்காது. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? தொழில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். இதுதான் அவங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி தான் பிரச்சனை வரும். அதுவும் இந்த ஜென்மசனி இந்த சென்டர் பீரியடு கடுமையான மன அழுத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த டைம்ல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோவே போடுறேன். ரொம்ப பொறுமையா இருக்கணும். நான் சொல்றேன் நீங்க எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். ரொம்ப பொறுமையா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஜென்ம சனியில இருக்கிறீங்க. உங்களுக்கு 2023 இருந்து ஜென்ம சனியில இருக்கீங்க. 2023 ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். உங்களுக்கு பலன்னா என்ன? உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. அதுதான் பிரச்சனை. எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. நீங்க படிச்சிருக்கலாம், உங்க கையில பணம் இருக்கலாம், நீங்க புத்திசாலியா இருக்கலாம், நீங்க உங்ககிட்ட திறமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நீங்க தான் பெரிய ஆளாவே உங்க ஏரியாலேயே நீங்க பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா இந்த 7.5 சனியில, ஜென்ம சனியில இதெல்லாம் செயல்படவே கூடாது. அதுதான் 7.5 சனியோட பவரே அதுதான். சரிங்களா? அதுவும் முக்கியமா ஜென்ம சனி 2023 2020 இருந்தே கும்பராசிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதுவும் 2023, 24, 25 இது ஜென்ம சனி காலகட்டம். ஜென்ம சனியில சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறீங்க. அதாவது நடு கடல்ல இருக்கீங்க. சரிங்களா? சைலண்டா இருக்கணும். புயல் அடிக்கிற மாதிரி கணக்குது. சைலண்டா இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வயதுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனை வரும். 20 வயசு பையனுக்கு என்ன பிரச்சனை வரும்? அவன் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுவான், மார்க் வரத்துக்கு கஷ்டப்படுவான், காலேஜ் முடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவான். அந்த டைம்ல தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் வரும். 20 வயசு பையனுக்கு காதல் வரும். 25 வயசு பையனுக்கு என்ன பிரச்சனை வரும்? வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை ஏற்படும்.
அவன் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காது, அவன் நினைக்கக்கூடிய சம்பளம் கிடைக்காது, அவன் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணுவான், இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான், கிடைக்காது. நம்ம நல்லா தானே படித்தோம், கூட இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிருச்சு, நம்மளை விட கம்மி மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிச்சு, ஆனால் நம்மளுக்கு வேலை கிடைக்கலையான்னு ஃபீலிங்காக இருக்கும். ஒரு 30 வயசு கல்யாணம் ஆகலையான்னு ஒரு இதாகும், கல்யாணம் தாமதமாகுது எல்லாரும் கேட்குறாங்களே, நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுது. கல்யாணம் ஆனால் கல்யாணத்தில் பிரச்சனை வரும், வேலையில் போய் உக்காந்தா வேலையில் பிரச்சனை வரும், எல்லா விதத்தில் எல்லா வயசு நபர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். அந்தந்த வயசில் இந்த 7.5 சனியோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். இந்த ஒரு 40 வயசு நம்பருக்கு என்ன பிரச்சனை வரும்? வேலையில தான் பிரச்சனை வரும், தொழில பிரச்சனை வரும். பிசினஸ்ல எல்லாம் இருந்தாருன்னா ஃபேண்டாஸ்டிக்கா மாட்டுவாரு. 7.5 சனி நீங்க பிசினஸ்ல இருக்கும்போது 7.5 சனி கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்க பிசினஸ் கடுமையாக வந்து பாதிக்கப்படும், லாஸ் ஆகும், பணம் விரயமாகும், கொடுக்குற பணம் திருப்பி வராது. அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 50 வயசுக்கு மேல கூட ஏதாச்சும் உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையும் வரும், குடும்பத்திலயும் பிரச்சனை வரும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீடு கட்டும் போது அது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். நீங்க அந்த இந்த 2000 கும்பராசி அன்பர்கள் 2023, 24, 25 எதுல கை வச்சாலும் அது அப்படியே போய் நிற்கும். அது அந்த செயலை முடிக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு சாதகமான காலம் கிடையாது, சரிங்களா? ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு காலம். இதுல ஒரே ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனை 7.5 சனி 2020 இருந்து 2028 வரைக்கும் 7.5 சனின்னு நான் சொன்னேன். அதுல வந்து 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா விரய சனி, 3 வருஷம் ஜென்ம சனி, 3 வருஷம் பாத சனி. ஆக்சுவலி 2.5 வருஷம் தான் விரய சனி, 2.5 வருஷம் தான் ஜென்ம சனி, 2.5 வருஷம் தான் பாத சனி. ஒரு 3 வருஷத்துக்கும் அவர் வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம்னு வக்ரம் ஆயிடுறாரு. அதனால 1.5 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. 7.5 வருஷம் இருக்கக்கூடிய 7.5 சனி 9 வருஷம் ஆயிடுது. அதுதான் பிரச்சனை, சரிங்களா? இந்த 7.5 சனி பீரியட்ல ஒரு மனிதனுக்கு அந்த 9 வருஷமும் அந்த மனிதனுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த 7.5 சனி பீரியட்ல குறிப்பா ஒரு 3 வருஷம் தான் அந்த மனிதர் பிரச்சனையில மாட்டுவார். அந்த 3 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் சுருக்கணும்னா ஒரு 1.5 வருஷம் கடுமையான காலகட்டமா இருக்கும். சில பேரு அந்த சுச்சுவேஷனை விரய சனியிலேயே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, 2020, 21 ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேரு 2022, 23 ஃபேஸ் பண்ணுவாங்க. சில பேரு 2023, 24 ஃபேஸ் பண்ணுவாங்க. சில பேரு 2024, 25 ஃபேஸ் பண்ணுவாங்க. சில பேரு 2025, 2026 ஃபேஸ் பண்ணுவாங்க. ரேரா சில பேரு 2027, 28 ஃபேஸ் பண்ணுவாங்க. 7.5 சனினா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட கும்பராசியில 70 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 70 கோடி மக்களுக்கும் விரய சனியிலேயே விரயங்கள் நடந்துராது, ஜென்ம சனியிலேயே மன அழுத்தங்கள் வந்துராது, பாத சனியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி இருக்காது. நிறைய இதுல ஷஃபுல் ஆயிருக்கும், மாறி 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 வரும். இப்ப நான் சொன்ன மாதிரி சில பேர் 2020, 21 ஜென்ம சனியோட பலனை பார்த்திருப்பாங்க. 2022, 23 சில பேர் ஜென்ம சனியோட பலனை பார்த்திருப்பாங்க. 2023, 24 சில பேர் பார்ப்பாங்க. சில பேர் இந்த வருஷம் பார்த்துன்னு இருப்பீங்க 2024, சில பேர் அடுத்த வருஷம் பார்ப்பீங்க, சில பேர் 2026 கூட பார்ப்பீங்க. ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்னா, இந்த 7.5 சனியில ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்குங்க. விரய சனி, ஜென்ம சனி, பாத சனின்னு பிரிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஜாதகத்திற்கு ஒரு மனிதருக்கு விரய சனியிலேயே விரயங்கள் நடந்துடணுங்க. ஜென்ம சனியில அவருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துடணுங்க. பாத சனியில அவர் வந்து ரெக்கவரி காட்டணுங்க. நடந்த பிரச்சனையில இருந்து வெளி வரத்துக்கான சூழ்நிலைகள் அப்போ நடக்கும். டோட்டலா வெளில வந்துட மாட்டாரு, வெளியில வரத்துக்கான சூழ்நிலைகள் நடக்கும். இது எல்லாமே நடந்துடணுங்க. இது நடக்கலன்னா தாங்க பிரச்சனை.
விரய சனியில ஒரு 10 லட்சம் விரயமாகுதா, இல்ல ஒரு செலவாகுதா, இல்ல ஒரு வீடு கட்டுறீங்களா, ஒரு கார் ஆகுதா, இல்ல உங்க கண்ட்ரோல் மேல செலவாகுதா, அது நடந்துடணுங்க. அது நடக்கலனா தான் பிரச்சனை. ஜென்ம சனியில ஏதோ ஒரு உங்க வயதுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன முக்கியமான பிரச்சனை வரும், ஒண்ணு படிப்புல வரும், இல்ல திருமணத்துல தான் மேஜரா பிரச்சனை வரும், குழந்தையின்மை வரும், கல்யாணம் ஆயிட்டு புதுசுல வந்து கொஞ்சம் குழந்தை இருக்காது, வேலையில பிரச்சனை வரும், இந்த வெளிநாட்டுக்கு போறதுல பிரச்சனை வரும், வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கு பிரச்சனை வரும், அங்க ஏதாச்சும் வேலையில பிரச்சனை வரும், வேலை இருந்தா மன அழுத்தம் ஏற்படும், வேலை ரொம்ப ஜாஸ்தியா கொடுப்பாங்க, பிசினஸ்ல பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்கு 40 வயசானாலும் சண்டைகள் வரும், சண்டை சச்சரவு வரும், குடும்ப தகராறு வரும், அண்ணன் தம்பி உறவு, மாமன் மச்சான் உறவு, பங்காளி உறவு, இதுலலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் விபத்துகள் ஆகும். ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் ஒரு கெட்டதோ, எதெல்லாம் அந்த மனிதனை டிஸ்டர்ப் பண்ணுமோ அதெல்லாம் வந்து இந்த 7.5 சனியில, விரய சனிலையும் ஜென்ம சனிலையும், முக்கியமாக ஜென்ம சனியில நடக்கணும். இது மாறுபாடாக நடக்கும் போதுதான் வந்து பிரச்சனை. விரய சனியில எனக்கு ஒண்ணுமே ஆகல சார், எனக்கு 10 பைசா கூட லாஸ் ஆகல சார், ஜென்ம சனியில எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார், அதுதான் நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சரிங்களா? எல்லாமே எப்பவுமே சனி பகவான் 7.5 சனி என்பது கர்மா. போன ஜென்மத்துல நம்ம 7.5 சனியோடைய சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச கர்மாவை இப்ப வந்து அவர் புடுங்குவார். முக்கியமாக 25 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இந்த பீரியட்ல வரக்கூடிய 7.5 சனி தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவமான 7.5 சனி. நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சிடுறீங்க, கும்பராசி நம்ம அதிபதியே சனி பகவான் தான், நம்மள எதுவும் பண்ண மாட்டாரு, நம்மளுக்கு வந்து இது 2வது வாட்டி 7.5 சனி வருது, நம்மள எதுவும் பண்ண மாட்டாரு, அப்படி பண்ண மாட்டாருன்னு உங்களுக்கு பலன் நடந்ததுன்னா 7.5 சனி முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து சொல்லுங்க. 25 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள வர 7.5 சனி தான் முக்கியமான 7.5 சனி. அந்த 7.5 சனியில தான் நிறைய பிரச்சனையை அந்த மனிதர் ஃபேஸ் பண்ணுவார். யாரா இருக்கட்டும், பெரிய தொழிலதிபரா இருக்கட்டும், இல்ல ஒரு சாதாரண 10,000 ரூபாய் வேலைக்கு போட்டோம், எல்லாருக்கும் அதுல இருந்து பிரச்சனை வரும். சரிங்களா? 25 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள வரது தான் முக்கியமான 7.5 சனி. எனக்கு சின்ன வயசுலயே 7.5 சனி வந்துருச்சு, அதனால 2வது 7.5 சனி வந்து கெடுபலனை செய்யாதுன்னெலாம் நினைக்காதீங்க. அதே மாதிரி சனி பகவான் நம்மளுடைய அதிபதி, நம்மளை எதுவும் பண்ண மாட்டாரு, அப்படியெல்லாம் வந்து ஃபேவர் பண்ணிட மாட்டார். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சனி பகவான் நம்மளோட ராசி, நம்மளை எதுவும் பண்ண மாட்டார், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அப்படி செய்யக்கூடிய கிரகம் அவரு கிடையாது. அவர் வந்து கர்மகாரகன். எல்லாருக்கும் ஒரு நிறைய டவுட் இருக்கு. ஏன்னா வந்து துலா லக்னத்துல பிறந்திருக்கேன், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கேன், மகர ராசியில பிறந்திருக்கேன், துலா ராசியில பிறந்திருக்கேன், எனக்கு சனி நட்பு கிரகம், ஆனாலும் எனக்கு 7.5 சனி நல்லது செய்ய மாட்டார், அப்படிலாம் கிடையாது. அப்படி உங்களுக்கு நீங்க கும்பராசிங்க, ரைட்டா? நீங்க துலா லக்னங்க, நீங்க வந்து கும்ப ராசிங்க, உங்களுக்கு சனி ரொம்ப நட்பு கிரகங்க. அப்படி இந்த 2020 இருந்து 2028 வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை ஆகலன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. அப்படிலாம் இருக்கவே இருக்காது. சரிங்களா? அவர் வந்து கர்மகாரகனுங்க. அவர் வந்து போன ஜென்மத்துல நம்ம செய்த பாவம் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கோ, நம்ம யாரையாச்சும் பணம் ஏமாத்தி இருந்தோம்னா அதுல பிரச்சனை ஆகும், நிலத்தை ஏமாத்தி இருந்தோம்னா அதுல பிரச்சனை வரும், ஏதாச்சும் பெண்களுக்கு கெடுதல் செய்து இருந்தோம்னா திருமண ஸ்தானத்துல பிரச்சனை வரும், குழந்தைக்கு கெடுதல் செய்திருந்தோம்னா குழந்தை விஷயத்துல பிரச்சனை வரும், நம்மளுக்கு பண விஷயத்துல நம்ம பிரச்சனை ஆகுறோம்னா பண விஷயத்துல யாருக்காச்சும் கெடுதல் பண்ணியிருப்போம். ஸோ ஏதாச்சும் யாரையாச்சும் போன ஜென்மத்துல நம்ம ஏதாச்சும் மாட்டி விட்டு இருந்தோம்னா, போலீஸ்ல மாட்டி விட்டு இருந்தோம்னா இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு தேவையில்லாத போலீஸ் கேஸ் எல்லாம் வரும். ஏதோ நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருதோ அதை வச்சே நீங்க முடிவு பண்ணிடுங்க, போன ஜென்மத்துல நீங்க அதை செய்திருப்பீங்கன்னு, அந்த கர்மாவை நீங்க செய்திருப்பீங்க. எதுல பிரச்சனை வருதோ, காதல் தோல்வி வருதா, காதல் தோல்வி வந்து மனசு ரொம்ப வேதனைப்படுதா, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அதனால உங்களுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு முடிவு வரைக்கும் போறீங்களா, போன ஜென்மத்துல நீங்க ஒரு பொண்ணா இருந்து ஒரு பையனை ஏமாத்திருப்பீங்க, இல்ல பையனா இருந்து பொண்ணை ஏமாத்திருப்பீங்க, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். உங்களுக்கு காதலால பிரச்சனை வருதா, வேலை விஷயத்தால பிரச்சனை வருதா, ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை வருதா, அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க போன ஜென்மத்துல கர்மா இருந்திருக்கும். அந்த கர்மாவை அவர் எடுக்காம விடவே மாட்டார். கர்ம காரகன், அவரோட வேலையை அவர் சிறப்பா செஞ்சிருவார். ஆக்சுவலி அவர் செய்யணும், அது செய்யறது தான் நல்லது, அதை செய்யாம விட்டாதான் அதுதான் தப்பு.
இத்தனை வருஷம் 19 வயசுல இருந்து ஜோதிடம் வந்து படிச்சுன்னு இருக்கேன். 19 வயசுல இருந்து 15 வயசுல இருந்தே ஜோதிடம் அறிமுகமாகி 19 வயசுல இருந்தே ராசினா என்ன, கட்டங்கள்னா என்ன, கிரகங்கள்னா என்ன, 19 வயசுல இருந்து இந்த வயசு கிட்ட 17 வருஷமா நான் ஜோதிடத்துல இருக்கிறேன். அந்தந்த தசா புக்தி அந்தந்த வேலையை செஞ்சிடணும். 7.5 சனி அஷ்டமத்து சனி அந்த வேலையை செஞ்சிடணும். ஜாதக கட்டத்துல ஒரு நல்லது இருக்குதுன்னா அது நடந்துடணும், ஒரு கெட்டது இருக்குதுன்னா அதுவும் நடந்துடணும். அது நடக்கலன்னா தான் பிரச்சனை. நான் கண்ட அனுபவம். நடக்கலன்னா என்ன சார் பிரச்சனை? பிரச்சனை ஏதோ பெருசா வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் பிரச்சனை. அதுக்கு சின்னதாவே அனுபவிச்சுட்டு போயிடலாங்க. இந்த 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி எல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி தான் அவர் செய்வார். இப்போ உங்களுக்கு பிசினஸ் லாஸ் ஆகுதுன்னு வைங்களேன், 7.5 சனி முடிஞ்ச பிறகு ரெக்கவரி ஆயிடுங்க. உங்களுக்கு பணம் லாஸ் ஆகுதுன்னு வைங்களேன், 7.5 சனி முடிஞ்ச பிறகு ரெக்கவரி ஆயிடும். உங்களுக்கு கணவன் மனைவிக்கு சண்டை வருதுன்னா 7.5 சனி முடிஞ்ச உடனே ரெக்கவரி ஆயிடும். உங்களுக்கு குழந்தை தாமதம் ஆகுதுன்னா 7.5 சனி முடிஞ்ச உடனே ரெக்கவரி ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நம்ம கிட்ட இருந்து எதெல்லாம் புடுங்குதோ அதெல்லாம் கொடுத்துரும். சில பேர் ரேரா ஒரு இந்த நான் சொன்னல ஒரு 70 கோடி பேர் கும்பராசியில இருப்பாங்க. இந்த 70 கோடி பேர்ல ஒரு 5 கோடி பேருங்க, 65 கோடி பேருக்கு வந்து எல்லாமே ரிட்டர்ன் வந்துடும். அந்த டைம்ல அந்த கஷ்டத்தை காட்டி அதுல பிரச்சனையை உண்டாக்கி அதை வந்து நீங்க ஒரு சனி பகவானோட படம் ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு ராஜா வந்து ஒரு பூசாரிய பிடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் சனி பகவான் அவரை விட்டுருவாரு, நல்லது பண்ணிட்டு போயிடுவார். சனி போல் கெடுப்பார் இல்லை, சனி போல் கொடுப்பார் இல்லை. அவர் நல்லா கெட்டது பண்ணிட்டு ஃபைனலா அதை அப்படியே மாத்தி விட்டுருவார், நல்லதா மாத்தி விட்டுருவார், மனிதனை வளர்த்து விடுவார். இந்த உலகத்துல தொழிலதிபர்கள் ஆகி இந்த உலகத்துல பெரிய நடிகர்கள், பேரு புகழ் பெற்றவர்கள் எல்லாருமே 7.5 சனி அஷ்டமத்து சனி முடிஞ்சவங்க. செக் பண்ணி பாருங்க. 7.5 சனி முடிஞ்ச பிறகு மகத்தான பலனை செய்வார். அவர் என்ன ஒண்ணு, இந்த 70 கோடி மக்கள் 65 கோடி மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாருங்க. எதெல்லாம் புடுங்கினாரோ, எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாரோ எல்லாத்தையும் கொடுத்துருவாருங்க. ஒரு 5 கோடி மக்களுக்கு தான். இந்த உறவுகளால வருது பாத்தீங்களா, ஏதாச்சும் இழப்பு, ஏதாச்சும் பிரிவு, இந்த அதுதான் வந்து ரெக்கவரி ஆகாது. இந்த உறவு சம்பந்தமான விஷயங்கள் தான் வந்து ப்ராப்ளம். பணம் உங்க கையில இருந்தா போதா வந்துடும். வேலை கிடைக்காம வந்தது 5 வருஷம், அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிரும், எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைச்சிரும். பிசினஸ் லாஸ் ஆகுதா வந்துடும். பணம் இழக்குறீங்களா வந்துடும். ஏதோ ஒரு டிசீஸ்ல மாட்டிருந்தீங்களா ரெக்கவரி ஆயிடுவீங்க. ஒரு விபத்து ஒன்று ஆச்சா அதுல இருந்து ரெக்கவரி ஆயிடுவீங்க. ஒரு வீடு அடமானத்துக்கு போதா ரெக்கவரி ஆயிடுவீங்க. உங்ககிட்ட யாராச்சும் பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களா ரெக்கவரி ஆயிடும். ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து விடுதா அதுக்கப்புறம் எல்லாமே ரெக்கவரி ஆயிடுங்க. ஒரு 70 கோடி கும்பராசியில ஒரு 5 கோடி மக்கள் தான் கர்மா ஜாஸ்தியா இருக்கும், அதுல இருந்து ரெக்கவரி ஆக மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாலயும் சரி, மலேசியா, சிங்கப்பூர்லயும் சரி 195 பேர் ரெக்கவரி ஆயிடுறாங்க. ஒரு 5 பேர் தான் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கர்மா ஓவரா இருக்கும், அதுல இருந்து ரெக்கவரி ஆகக்கூட முடியாத சூழ்நிலையில தள்ளப்படுவாங்க. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மேஷ ராசி, ரிஷப ராசி, இந்த கடந்த காலகட்டத்துல எல்லாம் ஒரு சில பேருக்கு கடுமையான இழப்பு ஏற்படும், டோட்டலா லாக் ஆவாங்க, சொத்தெல்லாம் இழந்துருவோம். அது வந்து ஒரு 100ல ஒரு 5 பேர், மிஞ்சி போனா ஒரு 3 பேர் தான் ஸ்ட்ராங்குன்னு வைங்களேன். மிச்ச 95 பேர் வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போது நட்சத்திர வாரியங்களாக வந்து நம்ம வந்து பலனை வந்து பார்க்கலாங்க. கும்பராசியில அவிட்ட நட்சத்திரம் இருக்கு, சதய நட்சத்திரம் இருக்கு, புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. செவ்வாயோடைய நட்சத்திரம், ராகுவோடைய நட்சத்திரம், குருவோடைய நட்சத்திரம். இந்த 2022, 23 அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப கடுமையான கெடுபலனை சந்திச்சிங்க. 2022, 23 2023, 24, 25 ஜூன் மாசம் வரைக்கும் சதய நட்சத்திரம் கடுமையான கெடுபலனை பார்ப்பீங்க. 2024, 25, 26 ஜூன் மாசம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் கெடுபலனை வந்து பார்ப்பீங்க. சரிங்களா? இது நட்சத்திர வாரியா பிரியும். கும்பராசிக்குன்னா அப்படியே டோட்டலா அப்படியே எல்லாருக்கும் ஜென்ம சனி வந்துட்டு அப்படியே ஒரே நாள்ல எல்லாம் முடிஞ்சிடாது.
இந்த நட்சத்திர வாரியா பிரியும். அவிட்ட நட்சத்திரம் 2022, 23 பேட் டைம். சதய நட்சத்திரம் 23, 24, 25 ஜூன் மாசம் வரைக்கும் பேட் டைம். புரட்டாதி நட்சத்திரம் 24, 25, 26 ஜூன் மாசம் வரைக்கும் பேட் டைம். சரிங்களா? இந்த சதய நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் தான் இப்போ வந்து ப்ராப்ளமே. இந்த வருஷம் வந்து நீங்க தான் கவனமா இருக்கணும். எப்படி கவனமா இருக்கிறது சார்? ஒண்ணுமே பண்ணாதீங்க, சைலண்டா உட்காந்து இருங்க. இதுதான் வந்து முக்கியமான ஒரு பலன். அனுபவத்துல நான் பார்த்த பலன். வேலை கிடைக்கலையா, தேடினே இருங்க. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்களா, பண்ணிட்டே இருங்க. சினிமாக்கு ட்ரை பண்றீங்களா, பண்ணிட்டே இருங்க. உங்க நாலேஜை வளர்த்துக்கோங்க, படிங்க. 7.5 சனியில சூப்பரா படிக்கலாம், 7.5 சனியில சூப்பரா கத்துக்கலாம். 7.5 சனியில கடவுளை பத்தி தெரியும், கடவுளை படிக்கலாம். உங்க உங்க துறைக்கு ஏற்ற விஷயங்கள் படிக்கலாம். உறவினர்களை பத்தி படிக்கலாம், நண்பர்களை பத்தி படிக்கலாம். நிறைய விஷயத்த 7.5 சனியில ஒரே ஒரு விஷயம் மட்டும் தடையே கிடையாதுங்க, கத்துக்கலாங்க. நாலேஜை கெயின் பண்ணலாங்க. மார்க் வராது, அது வேற விஷயம். நீங்க என்ன போய் உறவை கத்துக்கிட்டு போய் எக்ஸாம் எழுத போறீங்க, திறமைய கத்துக்கிட்டு போய் எக்ஸாம் எழுத போறீங்க கிடையாது. உங்க திறமைய நீங்க வளர்த்துக்கணும். இந்த டைம்ல நீங்க பிசினஸ் மேனா இருக்கலாம், நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், நீங்க தொழிலதிபரா இருக்கலாம், நீங்க படிக்கலாம், வேலைக்கு போகலாம். இந்த டைம்ல உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, அந்த டைம்ல உங்க திறமைய வளர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பீரியட் மாதிரி. உங்க திறமைய வளர்த்துக்கோங்க. பிசினஸ்ல உங்களுக்கு தோல்வி ஆகுதா, எங்கெல்லாம் தோல்வி ஆகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. 25ல ஜென்ம சனி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த நாலேஜ் உங்களுக்கு அங்க யூஸ் ஆகும். 26, 27, 28ல யூஸ் ஆகும். ரைட்டுங்களா? உங்க திறமைய வளர்த்துக்கோங்க. படிக்கிற பசங்க திறமைய வளர்த்துக்கோங்க. பிசினஸ் பண்றவங்க உங்க பிசினஸ்ல வந்து திறமைய வளர்த்துக்கோங்க. வேலைக்கு போயின்னு இருக்கிறவங்க வேலை இல்லாம ஏதோ லே ஆஃப் பண்ணிட்டாங்களா, வேலை இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்களா, கம்பெனி லாஸ் ஆச்சுன்னு அனுப்பிச்சிட்டாங்களா, வெளிநாட்டுல வேலை இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்களா, விசா முடிஞ்சுன்னு அனுப்பிச்சிட்டாங்களா, உங்க திறமைய வளர்த்துக்கோங்க. லாங்குவேஜ் படிக்கிறீங்களா, வேற என்ன இந்த டைம்ல ஆன்மீகத்தின் மேலதான் பற்று வரும், ஜோதிடத்தின் மேல ஈர்ப்பு வரும். எல்லாமே வந்து அதாவது மறைந்த விஷயங்கள்லாம் இப்பதான் கண்ணுக்கு தெரியும். கடவுள்னா இப்பதான் இருக்கிறாரு அப்படின்னா எல்லாம் இப்பதான் வந்து கண்ணுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து நிறைய நாலேஜை கெயின் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணோம், எந்த இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணோம், எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம். உங்களுக்கு மேரேஜ்ல பிரச்சனை ஆகுதா, உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. உங்க சைட்ல இருந்து யோசனை பண்ணி பார்க்காதீங்க, வெளியே இருந்து யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு நம்ம நல்லவங்கன்னு தான் தோணும், நம்மளுக்கு நம்ம கெட்டதே பண்ணலன்னு தான் தோணும், நம்மளுக்கு நம்ம இன்னொருத்தங்களை பேசவே இல்லைன்னு தான் தோணும். நம்ம மனசுக்குள்ள இருந்து பார்க்காதீங்க. அப்படியே வெளில போயிட்டு இங்க இருந்து உக்காந்து நீ பண்ணது கரெக்டான்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும், நீ எங்க தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு புரியும், எங்க மிஸ்டேக் ஆச்சுன்னு புரியும், எங்க லாஸ் ஆச்சுன்னு புரியும், எங்க ஏமாந்தீங்கன்னு புரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரியும். 24, 25 பேசாம இருங்க. வேலை கிடைக்கலையா, பொறுமையா இருங்க. பிசினஸ் லாஸா போதா, பொறுமையா இருங்க. குடும்பத்துல பிரச்சனையா இருக்கா, பொறுமையா இருங்க. குழந்தை வந்து தாமதமாவதா, பொறுமையா இருங்க. அவசரமே படாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தசாபுக்தி மாறும் போது எல்லாமே கிடைக்கும். இந்த தசாபுக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து 7.5 சனி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும், தசாபுக்தி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். அந்த தசாபுக்தியில கால பீரியட் இருக்கும். அது மாறும் போது உங்களுக்கு சுச்சுவேஷன் மாறும். 7.5 சனியில கோச்சாரமும் வேலை செய்யாது, தசாபுக்தியும் வேலை செய்யாது, நற்பலன் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோச்சாரம் இப்போ வந்து உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குது, குரு உங்களை பாக்குறாரு, குரு உங்களை வந்து இது பண்றாருன்னா அதுல இருக்கிற நற்பலன் நடக்காது. அந்த அவர் பாக்குறதால அந்த இடத்துல பலன் ஏற்படும். இப்ப தசாபுக்தி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி தசாபுக்தி வருதுன்னு வைங்க, உடனே 5ஆம் வீடு அதிபதினா உடனே காசு அப்படியே கொட்டிராது. அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு பலன் ஏற்படும். காசு சம்பந்தமான விஷயத்துல உங்களுக்கு ஒரு பலன் ஏற்படும். புரியுதுங்களா? சோ அது மாறும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதனால பொறுமையா இருங்க. 2024, 25 பொறுமையா இருங்க. முக்கியமாக புரட்டாதி நட்சத்திரம் 2025 ஃபுல்லாவே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன் சில பேருக்கு 2026 ஜூன் மாசம் வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த புரட்டாதி 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 2026 ஜூன் மாசம் வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2022, 23 ஜென்ம சனி காலகட்டம். இந்த பீரியட் ரொம்ப உங்களுக்கு டஃபா இருந்தது. 2024 தொடங்குனதுல இருந்து நிறைய அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு மாற்றம் வருது, ஒரு திருமணம் நடக்கிறது, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது,
இதெல்லாம் வந்து நடக்குது. ஆனா சில பேருக்கு இன்னும் பிரச்சனையில தான் இருக்கிறீங்க, இன்னும் கஷ்டத்துல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு தசாபுக்தி இன்னும் வழி விடல, ரைட்டுங்களா? உங்களுக்கு தசாபுக்தி இன்னும் வழி விடல. அதுவும் மாறும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல. அதுவும் இந்த ஜூன் மாசம் அந்த மாதிரி சில பேருக்கு இந்த ஜூன் மாசம் மாறும், சில பேருக்கு இந்த டிசம்பர் மாசம் மாறும் 2024. சரிங்களா? அதனால எல்லாமே மாறக்கூடிய விஷயம்தான். அவிட்ட நட்சத்திரம் மேஜராக வெளில வந்துட்டீங்க, ஜென்மசனியோடைய தாக்கத்துல இருந்து வெளில வந்துட்டீங்க. இப்போ சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் தான் ஜென்மசனியோட தாக்கத்துல வந்து இருக்கீங்க. இப்போ சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் தான் ஜென்மசனியோடைய தாக்கத்துல இருக்கிறீங்க. பொறுமையா இருங்க, ஒன்னும் அவசரப்படாதீங்க. அவசரப்படப்பட நீங்க ஏதாச்சும் ஒரு செயல் செய்யும் போது அது நெகட்டிவா தான் போகும், பாசிட்டிவா போவாது. அதனால பொறுமையா இருங்க. இதுதான் வந்து 7.5 சனியில ஜென்ம சனியில ஒரு முக்கியமான பாடம். சரிங்களா? இந்த பதிவுல கும்பராசியை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.